Hi students, இந்த வீடியோல நம்ம 12th standard computer science chapter 13ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிஃபரன்ஷியேட் பார்க்க போறோம், which is nothing but Excel க்கும் CSV க்கும் உள்ள டிஃபரன்ஸ். CSV அப்படின்றது comma separated values. CSV ன்றது என்னமா comma separated values. இப்போ நான் say some fruits அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஆப்பிள். அடுத்து சொல்றீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? comma, mango, comma, grapes. இப்போ என்ன பண்றோம்? ஆப்பிள்ன்றது ஒரு வேல்யூ, மேங்கோன்றது வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? கமா யூஸ் பண்றீங்க. தட் இஸ் கால்ட் as a CSV comma separated values. ஓகே, எக்ஸல் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. எக்ஸல் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ஓப்பன் ஆஃபீஸ்ல பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ எக்ஸல்ன்றது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா செல்ஸாக இருக்கும். அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஃபுல்லாக செல்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதே வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நீங்கள் எந்த எக்ஸல் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எக்ஸல்ன்றது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும், ஃபுல்லாக செல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸலுக்கும் இந்த சிஎஸ்விக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸல் இஸ் அ பைனரி ஃபைல், பெரிய ஃபைல். ஓகே, அதே வந்து சிஎஸ்வின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ ஃப்ளாட் ஃபைல் விச் டஸ் நாட் கன்சியூஸ் மச் மெமரி. ஓகே, ஸோ எக்ஸல்ன்றது ஒரு பைனரி ஃபைல், அதுவே வந்து சிஎஸ்வின்றது விச் இஸ் அ ஃப்ளாட் ஃபைல். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இட் ஹோல்ட் த இன்ஃபர்மேஷன் இன் ஒர்க் ஷீட்ஸ். ஒர்க் ஷீட்ஸ்னா ஃபுல்லாக செல்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸில் தான் டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணும். அதுவே சிஎஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேட். சிஎஸ்வி இஸ் அ பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைல் with a series of values separated by commas. ஓகே, நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வின்றது வந்து எங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா will be using a notepad. ஓகே, ஸோ ஒரு டேட்டாக்கும் நடுவில் அது மீன் ஒரு வேல்யூஸ்க்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the comma will be there. ஓகே, அண்ட் தென் the third one பார்த்தீங்க அப்படின்னா XLS file can only read by applications. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it can be read by only application of the humans. ஓகே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த இடத்துல வேணாலும் அதை ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இந்த சிஎஸ்வி ஃபைல் கேன் ஓப்பன் இன் எனி டெக்ஸ்ட் எடிட்டர் லைக் அ நோட் பேட். அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலோட சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. ஆனால் சிஎஸ்வின்றது அப்படி கிடையாது. நீங்கள் கிரியேட் பண்ணுறதும் எக்ஸலில் தான் கிரியேட் பண்ணணும், பார்க்கணுன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலோட சப்போர்ட் வேணும் எக்ஸல் டைப்பில். ஓகே, அதை எக்ஸல் சைடில். ஓகே, அதாவது சிஎஸ்வி அப்படி கிடையாது. நீங்கள் எதில் கிரியேட் பண்ணாலும் எந்த அப்ளிகேஷனில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டர் நோட் பேடில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதை எக்ஸலில் பார்க்கலாம், வேர்டில் பார்க்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தா அட்வான்டேஜ் ஆஃப் த சிஎஸ்வி ஃபைல். அண்ட் தென் எக்ஸல் சேவ்ஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைலை ரெடி பண்ணுறீங்க, ஐ மீன் ஒரு ஒர்க் ஷீட் ரெடி பண்ணுறீங்க, அதை ஸ்டோர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னா எக்ஸ்எல்எஸ் ஆர் XLSV அப்படின்ற ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும். அதே வந்து சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் பண்ணுறீங்க, நோட் பேடில் கிரியேட் பண்ணாலும் சரி, அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணும்போது என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா .csv அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி எக்ஸல். ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸல்ன்றது ஒரு வெரி பிக் அப்ளிகேஷன். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இஸ் அ வெரி பிக் அப்ளிகேஷன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சியூம்ஸ், ஏன்னா இதில் ஃபுல்லாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வில் பி யூசிங் ஃபார்முலாஸ். இன் எக்ஸல் சைடில் வந்து வில் பி யூசிங் மோர் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கன்சப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸல் கன்சியூம்ஸ் மோர் மெமரி. அப்படியே ஆப்போசிட் சிஎஸ்வி இஸ் அ ஃப்ளாட் ஃபைல். ஓகே, அது ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எந்த ஃபார்முலாஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, இட் வில் வெரி சிம்பிள் அப்ளிகேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இட் வில் நாட் கன்சியூம்ஸ் மோர் மெமரி. அப்போ சிஎஸ்வி கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி. ஓகே, ஸோ அதே போல் எந்த ஃபைல் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கோ அது வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, எந்த அப்ளிகேஷன் கம்மியான மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கோ அது ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் பாயிண்ட் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிடலாம். ஓகே, மோர் மெமரியாக இருந்ததுன்னா ஸ்லோவர். ஓகே, அப்போ எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அதுவே சிஎஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சியூம்ஸ் வெரி லெஸ் மெமரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி இஸ் much faster. Okay, this is the basic difference between the Excel and the CSV. Okay, so Excel file compare பண்ணும்போது CSV ன்றது வந்து பாத்தீங்கன்னா flat file இருக்கு, it doesn't consumes more memory. Okay, so அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதே போல் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் நோட் பேடில் கிரியேட் பண்ணிட்டு எந்த அப்ளிகேஷனில் வேணாலும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸல் அண்ட் தி சிஎஸ்வி ஃபைல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியேட் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸை நீங்கள் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் நான் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும், 5 மார்க்ன்றது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and press the bell icon for getting the notification. Thank you for watching.